ஓவர்சீஸ் ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு. 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பா எடுக்கும். கமல் தான் படத்தோட கதாநாயகனாவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எஸ்டிஆர் அவர்களும் இருக்காங்க. அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சியா தான் இது பார்க்கணும். ஒரு நடிப்பின் உச்சம் தொட்ட நடிகர் அடுத்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒன்று. இதுல சிம்பு வந்து நம்ம அல்டிமேட் அவர், அதாவது எல்லாத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணவர். வந்தா ராஜாவா தான் வருவேன், உண்மையிலே ராஜாவா வந்துட்டாரா? ராஜாவா படியேறி வச்சிருக்காரு, அரியணையில உட்காரல. ஆனா அங்க அரியணையில உட்காருவாரா அப்படிங்கிறது படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லுவோம். அபிராமி அவர்கள் வந்து கமல் சாரோட ஃபேன்ஸுக்கு வணக்கம், ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸுக்கு வணக்கம், சிலம்பரசன் ஃபேன்ஸுக்கு வணக்கம்னு சொன்னோன்னே 1.5 நிமிஷத்துக்கு வந்து அடங்கவே இல்லை அந்த அரங்கமே. அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தளபதி பேர் சொல்லுமா நடந்திருக்கு, அஜித் குமாரோட பேர் சொல்லுமா நடந்திருக்கு. ஸோ அரங்கமே கைதட்டு தான் அவருடைய காலங்கிறது கமலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து ஈஸியா இன்னும் சொல்ல போனா அடுத்த உலக நாயகனா கூட எஸ்டிஆர் வருவாரு. எல்லா திறமும் இருக்குல்ல. எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, நீ அடுத்தடுத்து வர படங்கள் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் ஷாருக் கான் ரேஞ்சுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு உண்டு. பட்ட வலிகளையும் பட்ட அடிகளையும் திரும்பி பார்த்து அதுல இருந்து பழகி அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள இறங்கி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அவனோட அடி வந்து பாத்தீங்கன்னா மரண அடிதான். அக்கார்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க சுஷீந்திரன். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஸ்பெஷல் கெஸ்ட் திரை விமர்சகர் உசிலை சிவபாலன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். தக் லைஃப் எங்க போனாலும் தக் லைஃப் தான் பேச்சுகள் போயிட்டு இருக்கு. ப்ரொமோஷனும் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஒவ்வொரு நாட்டுக்கு போயிட்டு பிரம்மாண்டமா பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் 5ஆம் தேதி படம் பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கேற்ற மாதிரி பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் வந்து ரீசனா நடந்துருந்துச்சு. அந்த ஆடியோ லான்ச்ல நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. முக்கியமான விஷயம், கமல் தான் படத்தோட கதாநாயகனாவே இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து எஸ்டிஆர் அவர்களும் இருக்காங்க. கமலுக்கு அதிர்ச்சோ இல்லை, எஸ்டிஆர் அவர்களுக்கு பயங்கரமா அதிர்ச்சி. நீங்க எப்படி பாக்குறீங்க? அடுத்த தலைமுறைக்கான வளர்ச்சியா தான் இது பார்க்கணும். இப்போ ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்னா அடுத்து ஒரு மாஸ் ஹீரோ, இது ஒரு காலகட்டம். ஒரு நடிப்பின் உச்சம் தொட்ட நடிகர் அடுத்த ஒரு காலம் அப்படிங்கிறது ஒன்று. இதுல சிம்பு வந்து நம்ம அல்டிமேட் அவர், அதாவது எல்லாத்தையும் ஈஸியா தெரிஞ்சுக்க முயற்சியும் பண்ணவர். ஆனா அவரே பாத்தீங்களா, ஒரு இதுல வந்து சொல்லுவாரு, எல்லாருமே ஸ்கூல்ல ஜாலியா இருக்கும்போது என்ன மட்டும் ஷூட்டிங்ல போட்டு பாடா படுத்தி எடுத்திருப்பாங்க எங்க அப்பா. அன்னைக்கு நான் வருத்தப்பட்டேன். ஆனா அதோட பலன் எனக்கு இன்னைக்கு கமல் சார் கூட நடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சம்டைம்ஸ் வந்து ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்வாங்க. என்னைக்கோ ஒரு நாள் நம்ம படித்த படிப்பு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு உதவும். அது எப்படி உதவுங்கிறது நமக்கு தெரியாது. அவர் படிச்சது அந்த படிப்பு இன்னைக்கு உதவுது. விதை அவங்க அப்பா போட்டது, இன்னைக்கு பழம் பழுத்து சாப்பிடுறது சிம்பு. ஆனா அவர் கற்ற அனைத்து கலையிலையும் வந்து தேர்ச்சி பெற்றவர் தானே சார். பயங்கரமான ஒரு செம்ம இன்ட்ரெஸ்ட், பயங்கர இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி இன்ட்ரெஸ்ட்னா அவங்க ஒரு ஃபுல்லஸ்ட் கொடுத்துருவாரு. அந்த ஒண்ணுக்கே ஒரு ஃபுல்லஸ்ட் கொடுத்துருவாரு. கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாருன்னா அப்படியே உள்டாவா மாறிடுவார். ஓகே. ஆனா உள்ள இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபுல்லஸ்ட் கொடுப்பாரு. இப்போ நான் வந்து ஊர்குடி தான் தேர்வு எழுத முடியும். ஒரு படத்துல அவர் ஃபுல்லஸ்ட் அவர் கொடுக்குறாரு அப்படின்னா சுத்தி இருக்கிற டீம் அதே கோஆபரேஷன் கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அது மூவ் ஆகிட்டே போயிருப்பாரு. நான் மட்டும் எஃபர்ட் கொடுக்குறேன், எவனுமே எதுவுமே பண்ணடா அப்படின்னும் போது ஒரு கோவம் வரும்ல. அது என்னன்னா அது ரொம்ப அகேன்ஸ்டா மாறிடுச்சு. அது அப்படித்தான் இது வரைக்கும் சிம்புவுக்கு நடந்த நிறைய பிரச்சனைகள்லாம். ஓகே. அதனாலதான் வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் கிட்ட மட்டுமே கம்ஃபர்ட் ஃபீல் பண்றாரோ, ஓகே கரெக்டா வந்தா என்ன விஷயம் என்ன சீன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே சொன்னதுனால கரெக்டா ஷூட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. மற்ற பிற டைரக்டர்ஸ் கிட்ட கம்ஃபர்ட் ஃபீல் பண்றதோட மணிரத்னம் கிட்ட ஃபீல் பண்றாரு சார் கம்ஃபர்ட்டா. அது அடிப்படையா நம்ம தமிழ் சினிமாலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய குறை சார். அதாவது இப்போ நீங்க ஹாலிவுட்லயோ ஈவன் இப்போ மற்ற லாங்குவேஜ்லயுமே கூட ஓரளவுக்கு அந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றாங்க. ஒரு ஸ்கிரிப்ட், ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கிற ஒர்க்கு, பட்ஜெட்டு, இதுல வந்து சீன்ஸ், டெலிட்டட் சீன்ஸ் எவ்வளோ வரும், டியூரேஷன் என்ன அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி எல்லா ஒர்க்கையுமே முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஷூட்டிங் போவாங்க. ஆனா இங்க பெரும்பாலும் என்ன தெரியுமா இருக்கும், ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு 30 நாள் கால் ஷீட் இருக்குப்பா, அதுக்குள்ள ஒரு படத்தை எடுத்துருப்பா, சீக்கிரமா ஒரு கதையை எழுதுங்கப்பா, அந்த கதையை சொல்லுங்கப்பா, அவங்க வந்து அவசரத்துல ஏதோ ஒன்று சொல்றாங்க அப்படின்னு காசு வாங்கிட்டோம் 30 நாள் முடிச்சு கொடுக்கணுன்ற நடிகர்களும் ஒரு பக்கம் ப்ரெஷர், இன்னொரு பக்கம் தயாரிப்பாளர்களும் வட்டி கட்ட முடியாது பண்ணுங்கப்பா அப்படிங்கிறது. இது வந்து இதுக்கு பண்றது கிடையாது சார். இது மூளைக்கு சம்பந்தமான வேலை. இது ஒரு கனவு தொழிற்சாலை. இது ஒரு கிரியேட்டிவா ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கணும். அதுக்கு ஒரு நேரம் எடுக்கும். இன்னைக்கு நான் ஒரு சீன் எழுதுறேன், சூப்பரா இருக்குன்னு நம்ம நினைப்போம். நாளைக்கு தூங்கி அந்த திருப்பி பார்க்கும்போது என்னடா இது இவ்வளவு குப்பையா இருக்கு, இது ஏற்கனவே ஒரு படத்துல வந்திருக்கேடா அப்படின்னு. ஸோ இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தாண்டி தான் நீங்க ஒரு கிரியேட்டிவிட்டியை கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ சிம்பு ஒரு படத்துல கமிட் ஆகிறாரு அப்படின்னும் போது அவரு நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். வரும்போது பார்க்கும்போது ஒரு சலிப்பு தட்டு, டேய் இதெல்லாம் நான் ஏற்கனவே பண்ணிட்டேனடா, திரும்ப ஏன்டா இதையே நான் பண்ணணும்,
அப்படின்னு வரும்போது அது ஆட்டிடியூட் கிடையாது. ஆட்டிடியூடுங்கிறது வேற. இந்த படத்துக்கு நீ ஒரு பட்ஜெட் போட்டிருக்க, அந்த பட்ஜெட்டுக்கு நான் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னும் போது அது பண்ணதே திரும்ப திரும்ப பண்ண போர் அடிச்சிடும். வேற ஏதாவது ஒண்ணு புதுசா பண்ண அப்படின்னும் போது என்னால இவ்வளவுதான் சிந்திக்க முடியும், இந்த ப்ரெஷருக்குள்ள என்னால எதாவது பண்ண முடியும். டேரக்டர் சைடு ஒரு ரீசன் சொல்லுவார், ப்ரொடியூசர் எங்கிட்ட இருக்க பட்ஜெட்டுக்கு நான் எதாவது பண்ண முடியாது, இதுக்கு மேலே என்னால் வட்டி கட்ட முடியாது. ஸோ ஆனாலும் ஒரு ப்ரெஷரை ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ஒன்று பண்றாங்க இல்லையா. ஸோ இந்த டோட்டல் சிஸ்டமே இங்க கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருக்கு. ஆனா ஒரு சில இயக்குனர், இப்போ கமல் சாரா இருக்கட்டும், மணி சாரா இருக்கட்டும், இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து ப்ராப்பரா ஒரு ஃபார்மேட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து படத்துக்குள்ள போறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனா இருக்கு. ஸோ முன்னாடியே ப்ரிப்பேர்டா ஸ்கிரிப்ட் வந்துடும், முன்னாடியே நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாங்கிற விஷயங்கள் வந்துடும், அந்த ஸ்டோரி நாலேஜ் என்னன்றது தெரியும். ஸோ இந்த ஃப்ரேம்ல என்ன வைக்க போறாங்கன்றது முதற்கொண்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போகுது. ஸோ தட் கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை பத்தி மட்டும் அவங்க யோசிக்க போறாங்க. எக்ஸ்ட்ரா பர்டன் இருக்காது. ஸோ சிம்பு அதனாலதான் வந்து இதுக்கு மேல தேவையில்லாம எல்லாருக்கூடையும் காசு வருதுங்கிறது மூக்க நுழைச்சு கஷ்டப்படுறதை விட கம்மனு நமக்கு தெரிஞ்சவங்க கம்ஃபர்ட்டா இருக்கிறவங்களோட போறோம். இப்போ அஜித் ஏன் அப்படி போயிட்டு இருக்காரு, கம்ஃபர்டபுளா இருக்கவங்களோட தான் மட்டும் தானே போறாரு. இல்லை எத்தனையோ பேர் வந்து வரிசையில் நிக்கிறாங்கல்ல, ஏன்னா அது அவங்களுக்கு வந்து பீஸ்ஃபுல்லா வந்து ஒரு வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால அது வந்து இயற்கை. இது வந்து கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது சிம்பிள் ஆட்டிடியூட் கட்டலாம், அதுதான் நிதர்சனம். இங்க சிஸ்டம் தப்புன்னும் போது எல்லாமே தப்பா தான் தெரியும். ஓகே சார், அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக், சிம்புவோட ஃபேமஸான டைலாக், அதுக்கேற்ற மாதிரி ஒரு படமும் வந்துச்சு. ஸோ அந்த படம் வெற்றி இல்லைனாலும் அந்த டைலாக் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான டைலாக். உண்மையிலே ராஜாவா வந்துட்டாரா? ராஜாவா படியேறி வச்சிருக்காரு, அரியணையில உட்காரல. அரண்மனைக்குள்ள ராஜா மாதிரி ராஜ கம்பீரமா உள்ள வந்துட்டாரு. அரியணையில ஏறி உட்கார்றதுக்கு தக்லைஃபோடைய ரிசல்ட் மட்டும்தான் காரணம், சரிங்களா? ஏன்னா இவர் நடந்து வர பாதை வந்து எப்படி சொல்லி சிவப்பு கம்பளை விரிச்சு அரவணைச்சு கூட்டு போற அளவுக்கு ஒரு பெரிய உலக நாயகங்கிற ஒரு ஆளுமை கூடவே வந்துட்டார். இந்தியாவின் மிக சிறந்த இயக்குனர் கூட அவர் வர பயந்துட்டாரு. ஸோ அவர் சிவப்பு கம்பளத்துல வந்துட்டார். ஆனா அங்க அரியணையில உட்காருவாரா அப்படிங்கிறது படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்லுவோம். டோன்ட் ஜட்ஜ் த புக் பை இட்ஸ் கவர்னு வந்து வெறும் ட்ரெய்லர் மட்டும் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடக்கூடாது. ஆனா ஒட்டுமொத்த கூட்டணியுமே வந்து படத்துக்கு மேல பெரிய எதிர்பார்ப்பு இருக்காங்க. அதுக்காக தான் துணிஞ்சு வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு போய் ப்ரமோட் பண்றாங்க, பயங்கர பிரம்மாண்டமா ப்ரமோட் பண்றாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து 2 வாட்டி ப்ரமோஷன் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையிலேயே இந்த படத்துக்கு மேல அந்த கூட்டணிக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்கும் சார்? ஏன்னா படம் வந்து இந்த அளவுக்கு இருக்கும், சிம்பு அவர்களுக்கு ஒரு பெரிய மைல் ஸ்டோனா இருக்குன்ற மாதிரி அசோக் செல்வனாரும் சொல்லியிருந்தாரு. எல்லாருமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க, சிம்பு அவர்களுக்கு தான் இந்த படம் அப்படி இப்படின்ட்டு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த படம் சிம்பு ப்ராஜெக்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ஜெயம் ரவி இருந்தாரு, நிறைய துல்கர் சல்மான் இருந்தாங்க, இவங்கெல்லாம் அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா விலைக்கு போனாங்க. அதுக்கடுத்து சிம்பு உள்ள வந்தார். இந்த ஹிஸ்டரி தெரியல, ஆனா கதையே மாறுச்சுங்களா? அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்போ எழுதியிருந்த கதை வந்து வேற. சிம்பு உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னும் போது அதே கதையை சொல்லும் போது இதுல எனக்கு என்ன சார் ஸ்கோப் அப்படின்னு ஒரு கேள்வி மணி சார்ட்டே போய் கேட்குறேன். இதுல எனக்கு என்ன சார் ஸ்கோப்? கமல் இருக்காருப்பா, மணிப்பா, எனக்கு என்ன சார் ஸ்கோப்? அதுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆமாம், அவர் கேட்குறது கரெக்ட் தானே. ஒரு நடிகர் உள்ள வரும்போது எனக்கு அதுல என்ன ஒரு பேஷனேட்டா அதுக்கு என்ன ஸ்கோப் இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னும் போது ஒருத்தனை நான் வர விரும்பல அப்படின்னும் போது டோட்டலா ஸ்டோரி அப்படியே மாத்துறாங்க. ஸோ டோட்டலா ஸ்டோரியை மாற்றும் போது வந்து அது வேற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லா வருது. இப்போ தளபதி படம் ஏன் என்ன ஹிட்டா இருக்குன்னா 2 பேருக்கும் வெயிட்டேஜான ஒரு கேரக்டர். முட்டிக்கும் சரி, ரஜினி சாருக்கும் சரி, அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கிறதுனால தான் நம்ம தளபதியை பார்த்து கொண்டாடுறோம். டபுள் ஹீரோ சப்ஜெக்ட்ல நீ தளபதி எடுத்துக்கப்பா, கண்ண மூடி எடுத்துக்க ரெஃபரன்ஸ்க்கு அப்படின்னு ஏன் சொல்லணும்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் வேணும். அப்போ ஒரு 2 பெரிய ஆளுமைகள் உள்ள இருக்காங்க அப்படின்னும் போது அந்த ஈக்குவல் வெயிட்டேஜ்னு வரும்போது இப்போ கமல் சாரு தெரியும் அவர் எப்படி இருந்தாலும் நடிச்சிருவாரு, எப்படி இருந்தாலும் இது பண்ணிடுவாரு அப்படின்னு. இப்போ இவருக்கு இவ்வளவு கான்ட்ரவர்சி இருக்கு, இவ்வளவு கான்ட்ரவர்சியை தாண்டி அவர் ஒரு படம் பண்றாரு அப்படின்னும் போது நம்ம அபியூஸா அங்கதானே பார்ப்போம். அங்க பார்த்துட்டு ஆமால சூப்பரா பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா போகும். ஒன்றும் இல்லை சார், ஜெயிலர் படத்துல எல்லா நாட்டோட சூப்பர் ஸ்டார்ஸும் ஒரு சீன்ல நடிக்க வந்தாங்க. இந்த கன்னட நடிகர் சிவராஜ்குமாரை நம்ம அதிகமா பழக்கப்பட்டாத ஒரு ஆள். மோகன்லால் நமக்கு தெரியும், மற்ற எல்லாரும் நமக்கு ஒரு ஆள் தெரியும். ஆனா அவர் பழக்கப்படாத ஒரு ஆளு. ஆனா அவர் அந்த சும்மா வந்து வாயில ஒரு சுருட்டை வச்சுட்டு டிஷ்யூ பேப்பர் இப்படி தூக்கி போட்டு அவர் உட்காடுறாரு. யார் இருந்தாலும் புதுசா இருக்காரு, சூப்பரா இருக்கு, நம்ம ரசிச்சல. அட்டென்ஷன் சீக்கிங் டக்குன்னு அது மாறிடும். இது இவங்கதான் அப்படின்லாம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா மாறி. இப்போ சிம்பு மேல இருக்கிற ஒரு பெரிய ஹைப்பு ஹோப்பு எல்லாமே என்னன்னா அவ்வளவு விமர்சனங்களை அவர் பார்த்தவர். சின்ன வயசுல அளவுக்கு அதிகமான விமர்சனங்களை பார்த்தவர். அவ்வளவு பெரிய விமர்சனத்தையும் தாண்டி அதை எல்லாத்தையும் பாசிட்டிவா மாத்தி இருக்காரு இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஹைப் தானே. ஸோ அந்த இடத்துல வந்து இது சிம்புக்கு ஒரு பிரேக் த்ரூவா இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். நடிப்பு நல்லா இருக்கும். படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த மக்களோட கையில தான். இதுல நீங்க சொன்ன அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அந்த எல்லா ஸ்டேட்லயும் ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு போறாங்க இல்லையா, வேற வழி இல்லை சார்.
இன்னைக்கு காலகட்டத்துக்கு பொருளை தயாரிக்கிறது பெரிய பிரச்சனை கிடையாது, பொருளை விற்கிறது தான் பிரச்சனை. சரிங்களா? கூவி கூவி வித்து தான் வேணும். இப்போ நான் வந்து நம்ம ஊர்ல சிம்புவை தெரியும், எத்தனை பேருக்கு சிம்புவை தெரியும்? மற்ற ஊர்ல எல்லாம் கமல் சார் மட்டும்தான் பிராண்டிங் வேல்யூ, வேற யாருமே கிடையாது. கமல் சார் மட்டும்தான் பிராண்ட் வேல்யூ, மணிரத்னம் மட்டும்தான் பிராண்ட் வேல்யூ, ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான் பிராண்ட் வேல்யூ. இதுல மணி சாரும் ஏஆர் ரஹ்மான் சாரும் அவங்க ஆரம்பத்துல இருந்தேவும் சவுத் இந்தியன் ஒரு மாதிரி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அது நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருக்கோம். இப்போ கமல் சார் மட்டும்தான் ஒரு ஆக்டர் நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வேற வழியே கிடையாது, அவரோட ஓன் ப்ரொடக்ஷனு படத்தை வந்து எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னும் போது, இந்த பிராண்ட் வேல்யூக்காக போகணும் அப்படின்னும் போது, இப்போ சிம்புங்கிற ஒரு கேரக்டர் அங்கே உள்ளே போய் ஆகும். உள்ளே போகும்போது அவங்களாம் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாங்க அப்படின்னும் போது அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆக்டருக்கு அவங்க கோப்பம் தெரியாது. இப்போ வேற வழி இல்லை, இந்த பிராண்டிங் ப்ரொமோஷன்ஸ்ல போகும்போது இவரோட ஃபேஸ் தெரிஞ்சா மட்டும்தான் படம் பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியும். ஒரு நிரந்தர ஃபேன் பேஸ்னு ஒரு நடிகர் அமைச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். என்னதான் கேப் விட்டாலும் சிம்பு அவர்களுக்கு அந்த நிரந்தர ஃபேன் பேஸ்னு ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச தல அஜித்குமாருக்கு அப்புறமா வந்து சிம்பு அவர்களுக்கு தான் இந்த மாதிரி நிரந்தர ஃபேன் பேஸ் இருக்குது, ஈவன் அப்டேட்டே இல்லைனா கூட. ஸோ இந்த அரங்கத்தில் கூட வந்து அபிராமி அவர்கள் வந்து கமல் சாரோட ஃபேன்ஸுக்கு வணக்கம், ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸுக்கு வணக்கம், சிலம்பரசன் ஃபேன்ஸுக்கு வணக்கம்னு சொன்னோடனே ஒரு 1.5 நிமிஷத்துக்கிட்ட வந்து அரங்கமே அதிர்ச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது கமல்ஹாசனே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே சிம்பு வந்து கை தட்டுறாரு, சிம்பு வந்து எந்திரிச்சு கை காட்டுறாரு அமைதியா இருங்கன்ட்டு. கமல்ஹாசன் வந்து அதே மேடையில நான் பொறாமைப்படும் நடிகர்ல ஜோஜோ ஜார்ஜு ஒருவர் அப்படின்றாரு, சிம்புவை பார்த்து கை தட்டுறாரு. யாரு தான் இவரு? அது அப்படிதான் கமல் எப்பவுமே. இப்போ ஒருத்தர் வளர்ந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வளர்ந்து வரவனை வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிற காலம்லாம் ஒரு காலத்துல இருந்தது. ஏய் வளர விடக்கூடாதியா அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு. இவன் வளர்ந்து வராயா, இவனை நம்ம யூஸ் பண்ணணும்யா அப்படிங்கிற காலத்துல இப்ப மாறிட்டார். இதுதான் ஒரு நிதர்சனம். இப்போ அவர் கமல் சார் பேசும்போதே நீங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணுவீங்கன்னா தெரியும். அவங்க அப்பா ஒரு படம் வச்சாங்க, 1 வருஷத்துல அவருக்கு கட் அவுட் வந்துருச்சுங்க. நானும் ரஜினியும் பார்த்து ஆடி போயிட்டோம். யார் இருந்தாலும் 1 வருஷத்துல கட் அவுட்லாம் வச்சு பெரிய இருக்கு. அப்ப இருந்த மனநில அது. அவங்க வளர்ந்துகிட்டு இருந்த டயத்துல இப்ப டிஆர் சார் டக்குன்னு வளர்ந்து வர்றாரு. அந்த காலகட்டம் வேற. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஏய் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காயா, இந்த இடத்துல வந்து நின்றுட்டு வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிற காலம் மெச்சூரிட்டி இப்ப மாறிடுச்சு. இப்ப மாறிடுச்சு அப்படின்னும் போது இந்த காலகட்டத்துக்கு ஏதாவது நம்ம அடாப்ட் ஆகிக்கிறோம். அதனாலதான் ரஜினியும் கமலும் இன்னமும் வந்து ஃபீல்டுல அவ்வளவு தூரம் சஸ்டைனபிள் நிக்கிறாங்கன்னா அது காரணம் தான். இப்போ அரங்கமே கை தட்டுதான் அவருடைய காலம்ங்கிறது கமலுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்து ஈஸியா இன்னும் சொல்ல போனா அடுத்த உலக நாயனா கூட எஸ்டிஆர் வருவாரு. எல்லா திறமையும் இருக்குல்ல. ஆமா எல்லாமே எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜோஜோ ஜார்ஜ் அவர்களை பார்த்து பொறாமைப்படும் நடிகர்ல நீங்களும் ஒருவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜோஜோ ஜார்ஜ் கண் கலங்கிட்டாரு. ஸோ அவருக்கு எவ்வளவு பெரிய தருணமா நீங்க நினைக்கிறீங்க சார்? இதெல்லாம் வந்து மலையாள திரையுலகத்தில் ஒரு நடிகர் அப்படிங்கிறவங்களும் அவங்களாம் நடிப்புங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் சார். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு கமல் சார் வந்து கூப்பிட்டு வச்சு பாராட்டக்கூடிய நடிகர். அவர் சொன்ன படம்லாம் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா ரெட்ட படத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் யாருமே அந்த மாதிரி எதிர்பார்க்கவே மாட்டாங்க. ஒரு மனிதனுடைய குற்ற உணர்ச்சியோட உச்சபட்ச என்னங்கிறத கடைசியா ஒண்ணு பண்ணி இருப்பாங்க. இப்ப ரீசெண்டா வந்து பனி படத்தை எடுத்துக்கோங்க. ஆமா அவரே டைரக்ட் பண்ணியிருப்பாரு, வேற லெவல்ல இருக்கும். எத்தனை படம் இப்போ இந்த தமிழோட விசித்திரன்னு ஒரு படம் வந்துச்சு, அதோட ஒரிஜினல் வெர்ஷன்ல வந்து வீடியோ குடிச்சிட்டு ஜோசப் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருப்பாரு. ஜோஜோ ஜார்ஜோட உடம்பு பாத்துறீங்களா? எனக்கு தெரிஞ்ச நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய உடம்பு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சராகவே இருக்காது. ஆனா நடிப்புலயே வந்து நம்மள ஆளை மிரட்டி விட்டு போயிடுவாரு. உடம்பு பிசிக்கல் ஃபிட்னஸ் அது எதுவுமே இருக்காது. அதே மாதிரிதான் ஜோஜோ ஜார்ஜ். அவர் உடம்பு பாத்தீங்கன்னா பல்க் பாடி, யாரு அது பார்த்தாலும் ஊரே அடிச்சு போட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்காப்ல அப்படின்னு. ஆனா வருவாரு, நிப்பாரு, நடிப்பாரு, போவாரு, அசால்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. எந்த ரோலா இருந்தாலும், ஒரு பீடி குடிக்கிறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு அப்படியே போயிடுவாரு. இப்ப ரெட்ரோல எடுத்துக்கோங்க, ஜோஜோ ஜார்ஜோட நடிப்பு என்னங்க மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த டோனை மாத்தி விட்டுறாருல. அப்படி இருக்கும்போது கமல் சார் பாராட்டுறாருன்னா பாராட்டுற அளவுக்கு அவர் நடிச்சிருக்காருங்க. ரெண்டாவது கமல் சார் எல்லாரையுமே பாராட்டுவாரு. இப்ப இல்ல, ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்தேவும் ஒரு நல்ல நடிகன் அவனுடைய நடிப்பு பிரமாதமா இருக்கு அப்படின்னா பாரபட்சம் பக்கமா பாராட்டுவார். தொழில் போட்டிங்கிறது வேறங்க, ஒருத்தர் எதிரி, தொழில் போட்டிங்கிறது வேற. நடிகன் அப்படிங்கிறது இது கமலுக்கே உண்டான பண்பு. அந்த பண்பு இல்லைன்னா நிக்கிறது கஷ்டம். அன்னைக்கு அந்த கூட்டம் வந்துருக்காது. இந்த இது எல்லாமே ஒரு நடிகனுக்கு சக நடிகன் கொடுக்குற ஒரு பெரிய அங்கீகாரம். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அரங்கத்துல வந்து ஒருத்தரோட பேரை உச்சரிச்சன்னு மக்கள் வந்து அவ்வளவு கொண்டாடுறாங்க, கத்துன்னு கத்துறாங்க. 1.5 நிமிஷத்துக்கு வந்து அடங்கவே இல்லை அந்த அரங்கமே. அப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தளபதி பேர் சொல்லுமா நடந்திருக்கு, அஜித்குமாரோட பேர் சொல்லுமா நடந்திருக்கு. அடுத்த கட்டமா வந்து இப்போ சிம்பு ஒரு பேர் சொல்லுமா நடக்குது சார்.
உண்மையிலேயே அவங்களோட இடத்துக்கு நோக்கி போக போறாரா இல்லாட்டி தளபதியோட பிளேஸை பிடிக்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால சில பேர் பேசிட்டு இருக்காங்க. வாய்ப்பு உண்டா இல்லாட்டி அவருக்குன்னு தனி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிடுவாரா? சார், சிம்பு ஆரம்ப காலகட்டத்தில இருந்து அவருக்குன்னு ஒரு ஒரு கட்டமைப்பை தான் உருவாக்கியிருக்காரு. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, ஒரு தலையோட ஃபேன் ஃபாலோவர்ஸோட கூட வருவாரா, தளபதியோட ஃபேன் ஃபாலோவர்ஸோட கூட வருவாரா அப்படின்னு கேட்டிங்க இல்லையா, எழுதி வச்சுக்கோங்க. இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு, நீ அடுத்தடுத்து வர படங்கள் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா இவர் ஷாருக் கான் ரேஞ்சுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இவர்கிட்ட அந்த ஸ்டஃப் இருக்கு, இவருக்கு அந்த அளவுக்கு அட்ராக்ஷனும் இருக்கு. சரிங்களா? ஒரு பேர் அப்படிங்கிறது மட்டும் ஒரு காரணம் கிடையாது. அவரால் மாசாவும் இருக்க முடியும், கிளாஸாகவும் இருக்க முடியும், ஆக்ஷன்லையும் பின்னி படல் எடுக்க முடியும், மியூசிக்கும் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அதுக்கு அடுத்து வந்த ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே அப்படியே டப்பு 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 டப்புன்னு வந்துட்டாங்க, ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க இல்லையா. இவர் வந்து கொஞ்சம் பேக் அடிச்சார், ரொம்ப பேக் அடிச்சார். இப்போ வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்காரு, திரும்பவும் வந்து அந்த பேக் டு தி ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு. உள்ள வந்து அவருக்கு வரிசை அடுத்தடுத்து கமிட்மெண்ட் இருக்கு. ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் பக்கா பிளான் பண்ணி பண்றாரு. பட்ட வடிகளையும் பட்ட அடிகளையும் திரும்பி பார்த்து அதுல இருந்து பழகி அதுல இருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள இறங்கி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவனோட அடி வந்து பாத்தீங்கன்னா மரண அடிதான். இப்ப இவர் அடிக்கிறது ஒவ்வொன்றுமே மரண அடி. ஸோ இந்த அடியில வந்து அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவல் தான் அவர் போவார். ஸோ இப்போ அஜித் சாரோட படத்துக்கு பார்த்தீங்கன்னா 8 படம் ஃபிளாப் ஆகும், ஒரு படம் ஹிட் ஆகும். அந்த 8 படம் ஃபிளாப் ஆன பேசின வாய் பூரா அந்த ஒரு படத்துல ஹிட் ஆனதை வச்சு அப்படியே மறந்துடுவாங்க. அதே மாதிரிதான் இவர் இப்போ இத்தனை படம் ஃபிளாப் அதுன்றது சும்மா வந்து மேடையில் வந்து நிற்கிறாரு, நிற்கும் போதே வந்து எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டாரு. இப்போ படம் ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது என்ன பெருசும். அதே மாதிரி இது பேன் இண்டியா படமாக தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ பேன் இண்டியா படத்தில் அங்கேயும் கேட்க ஆரம்பிப்பாங்க, ஹிந்திலையும் கேட்க ஆரம்பிப்பாங்க, எல்லா லாங்குவேஜ்லையும் யாருப்பா அவர் அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாரு. நல்லா நடிக்கிறாரு, ஸ்டைலாக இருக்கிற யார் அவர் அப்படின்னு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அது ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகும்போது சார் அவர் ஆளும் அழகாக தானே இருக்காரு, ஹிந்திக்கார மாதிரி தானே இருக்காரு, அப்புறம் என்ன அங்கேயும் போய் நடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போவார் இங்கேயும் போவார். ரெண்டாவது ஒரு சோசியல் காசு நிறைய பண்ணா இருக்காரு இல்லையா, எல்லாமே சேர்ந்து வரும் சார். ஒரு மனிதனுடைய அந்த எப்படி சொல்ற அவர் ஆன்மீகத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்ல, அந்த கர்மான்னு ஒன்று இருக்கு. அவர் பேசின விஷயங்கள் தப்பு, ஆனால் அவர் உண்மையை தான் பேசினார். தப்புன்னா ஆமாம் தப்பு, சரின்னா சரி அப்படின்னாரு இல்லையா. மேபி அது அந்த கால சூழ்நிலையில் அது வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது ஒர்க் அவுட் ஆக வேண்டிய நேரத்தில் கரெக்டாக அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இப்போ அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நான் நம்புறேன். ஓகே சார், தக் லைஃப் படத்துக்கு மேலே வந்து எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து ப்ரீ பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி ப்ரீ புக்கிங்ஸ் ஓவர்சீஸ்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஓவர்சீஸ் ஆல்ரெடி சேல்ஸ் ஆயிடுச்சு. ஓகே, மணி சார் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுங்களா, மணி சாரோட படம் எப்பவுமே வந்து படம் முடிஞ்ச உடனே பிஸ்னஸ் பற்றி யோசிச்சு அது முடிக்கிற அளவுக்கு தான் எல்லா கட்டமைப்பையும் வைப்பார். ஓகே, அவருடைய பெரிய ஸ்ட்ராட்டஜி அதுதான். அவன் பேசிக்காக MBA வேற, பிஸ்னஸ் கிளாஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பிஸ்னஸ் ஆகிடும். அது கமல் சாரை வந்து சொல்லவே வேண்டாம். நம்ம இந்த அமௌண்ட்டுங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க வேணாம், அது கமல் சாரே வந்து சொல்லுவார். ஆனால் ஓவராலாக வந்து படம் எல்லா இடத்துலையும் பக்காவாக சேல் ஆகிடுச்சு. இவங்க வந்து பிராண்டிங் மக்களை பார்க்க வைக்கிறது மட்டும்தான் இப்போ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தோட பட்ஜெட்டை அந்தான்னு கனெக்ட் பண்ணி பார்த்தாலுமே டேபிள் ப்ராஃபிட்டே எனக்கு தெரிஞ்சு லிட்டரலாக ஒரு 400 கோடி கிட்ட வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். லிட்டரலாக டேபிள் ப்ராஃபிட் ஓவர்சீஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 400 கோடி கிட்ட வந்திருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது 1000 கோடி கலெக்ஷன் எடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா தமிழ் சினிமா மட்டும்தான் 1000 கோடி கலெக்ஷன்ல இன்னும் எந்த படமும் வரல அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு. தக் லைஃப் எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எடுக்கும். ஓகே, 100% எடுக்கும். ஓகே சார், இப்போ த்ரிஷா உள்ள போட்டிங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் என்ன இருப்பீங்க, சிம்பு வயசுல கூட இருக்க பேரன் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கீப்பா வச்சிருக்காருங்கிற ஒரு கோவம் வரலாம். இல்லை இன்னொரு பக்கம் வந்து சிம்பு உங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இது அப்பாவுக்கு தெரிஞ்சு அந்த கோவத்தில் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். த்ரிஷா காப்பாற்றுறதுக்கு இவங்களுக்குள்ள ஒரு கிளாஸ் வர ஆரம்பிக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பெரிய கோல்டு வர மாதிரி யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் வந்து படத்தில் இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச அந்த கலவை அதுதான். இல்லைன்னா த்ரிஷா வந்து அந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் பர்சனில் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு கிளாஸ் வருதுன்னா ஒரு பொண்ணால தான் வரும் அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன்ஸ். அது எப்படி ஸ்க்ரீன் பிளேல ஒரு லாஜிக் கொண்டு வர போகிறாங்க, மேஜிக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான். ஸோ செக்கச்சவந்த வானத்திலிருந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்களோ அது மேபி அது ரிசம்பிளன்ஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம நேயர்களுக்காக நிறைய விஷயம் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.